இந்த அடையாளம் எல்லாமே அவங்க திறமையால பறிச்சுக்கிட்ட அடையாளம், யாரும் அவங்களுக்கு கொடுத்த அடையாளம் இல்லை. நான் வாய்ப்பெல்லாம் கொடுக்கல, அவங்க வாய்ப்பு இருந்துச்சு, இவங்க எல்லாருமே அதை வந்து பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு அண்ணன் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், உன் கூட இருக்கவங்களோ உனக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாருக்கும் நீ பாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டேன்னா உனக்கு ரிக்ரெட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது, நீயும் ஜாலியாக வளருவ. எல்லாருக்கும் போட்டிங்கிற ஒரு விஷயமே கிடையாது தம்பி. நீ எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு வருஷத்துக்கு 3 படம் மேலே பண்ண முடியாது. மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, ஹீரோனாலும் சரி, எல்லாருக்கும் இந்த இடத்துல இடம் இருக்குது, எல்லாருக்கும் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறதுக்கு இடம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் தூக்கி விடு, எல்லாரும் கூட வந்த எல்லாரையும் தூக்கி விடு அப்படின்னு அந்த ஃப்ரெஷ் ஃபேஸ் எல்லாம் சொல்கிறப்ப நான் கொஞ்சம் டவுட் ஆனேன். ஒரு 2 மாதம் கழிச்சு அண்ணன் கிட்ட கேட்குறப்ப ஜாலியாக ஒரு விஷயத்த சொன்னார். இது ஒரு சாதாரண அவர் இந்த மாதிரி போகிற போக்கிலலாம் பஞ்ச் விட்டு போவார். ஸோ அப்படிப்பட்ட பஞ்ச் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ப்ராபபாகவே மாறி இருக்கு. நிறைய கதைகள் இருக்குது, இந்த குட்டி கதைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான். எல்லாரும் என் கூட இருந்த எல்லாருமே ஜாலியாக சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம், எல்லாருமே ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இவங்க என்னை விட அதிகமாக வளர்ந்து பெருசாக ஜெயிச்சா அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். என்ன இந்த படம் முடிஞ்சு இந்த யூடியூப் ஸ்டார்ஸ் ஒன்று இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ஸ்லாம் வந்து யூடியூப்குள்ளே ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வரப்போ அதுலேருந்து பெரிய பெரிய இப்போ இன்னைக்கு வந்து சொன்னால் வந்து இப்போ ஒரு ஐகான் லெவலுக்கு இப்போ கார்த்திக் சுப்ராஜண்ணா, நலன்னா, இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. இப்போ யூடியூப்லேருந்து முதல்ல வரப்போ நான் வரப்போ இது ஜெயிச்சுதுன்னா ப்ரோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி நம்பிக்கை வரும், நிறைய யூடியூப் ஸ்டார்ஸ் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் ஜெயிச்சிருச்சு. ஷாரா டைரக்டர் ஆகிட்டாரு, இப்போ படம் சைன் பண்ணியிருக்காரு, கூடி சீக்கிரம் டைரக்ட் பண்ண போகிறாரு. இதை தொடர்ந்து அவரோட ஃப்ரெண்டாக இருந்த டெம்பிள் மேங்கேஜில் விஜய்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு படம் கிடச்சிருச்சு. இதெல்லாம் சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி யூடியூப்லேருந்து வரவங்களும் அடுத்து இது ஒரு ட்ரெண்டாக அமைய வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் இங்கே படம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து மக்களும் தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா தொடர்ந்து தேட்டரில் கூட்டம் இருக்கும். இது ஒரு இண்டஸ்ட்ரியாக நல்லா ஹாப்பியாக இருக்கும். என்னோட அடுத்த படமும் வந்து திடீர்னு உடனே வந்து இது பண்ண சொன்னார், இது பெரிய வெற்றி, அடுத்து எப்படி சார் நீங்கள் அப்படின்னாரு. தொடர்ந்து இதே மாதிரி சின்ன படங்கள், தரமான படங்கள் கொடுப்பதன் மூலமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், இந்த தேட்டர் ஓனர்ஸ் ஆகட்டும், ஏன்னா காலையிலேருந்து அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ணா சொன்னார், இதுதான் வந்து சந்தோஷம், உன் படம் யார் பார்க்குறான், யார் கூப்பிட்றாலையோ, தேட்டர் ஓனர், சினிமாவில் இருக்கவங்க கூப்பிடாட்டி கூட பரவாயில்ல, அந்த தேட்டர் ஓனர் கூப்பிட்டான் பார்த்தியா அதுதான் சந்தோஷம் அப்படின்னாரு. ஏன்னா தேட்டர் ஓனர் கூப்பிட்டாரு, இன்னைக்கு மதுரையிலேருந்து சினிப்பிரியா தேட்டர் ஓனர் கூப்பிட்டாரு, ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, இந்த வாரம் இப்போ புக்கிங் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு. எனக்கு இவங்களாம் யாருன்னே தெரில, எல்லாம் யாரோ கூப்பிடுறாங்க தேட்டர் ஓனர்னு. கிணத்து கடவுன்னு ஒரு ஊர், அப்புறம் வந்து இலக்கியம்பட்டின்னு ஒரு ஊர், அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. அங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு எல்லாரும் வந்து அதான் நான் அண்ணன் கிட்ட முருகானந்தன்கிட்ட சொன்னேன்னா, யாரு நம்பர் கேட்டாலும் இல்லை நாங்கள் அவைலபிள் இல்லைனாலும் எல்லாம் எப்படியாவது எங்கள் கேங்கெல்லாம் ஒன்றா தானே இருப்போம், எல்லார் நம்பரும் கொடுத்துருங்க, யார்கிட்ட பேசினாலும் பேசிடலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ வந்து நிறைய பேர் கூப்பிட்டு வாழ்த்துறப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி தரமான படங்கள், அதுவும் கரெக்டான விலையில் கரெக்டான இது பண்ணி எல்லாருக்குமே லாபகரமான படமாக மாற்றுற இது அதே தான் ஷாராவும் நீ பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு புது ட்ரெண்டு யூடியூப்லேருந்து வரவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கரெக்டான ஒரு எந்த வகையிலும் யாருக்கும் நஷ்டமாகாத அளவுக்கு கரெக்டாக எடுத்துப்போம். இந்த படம் மிகப்பெரிய லாபம், அடுத்த படமும் தொடர்ந்து இதே மாதிரி எல்லா படங்களும் லாபம் எடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இது பல திறமைகளுக்கு கிடைத்த அங்கீகாரம், அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம். ஸோ மீசை முறுக்கு வெற்றி தானே, மிகப்பெரிய வெற்றி சொல்லிடலாம் ஃபைனலாக. டிஸ்ட்ரிபியூட்டரே சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், யார் வேணா சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லவே மாட்டாங்க, அவங்க வாயிலேருந்து வரவே வரேன் சிரிச்சுட்டே சொல்லுவார். எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் முதல் நாளே வந்து வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லி சீட்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றிய படமாக மாற்றி கொடுத்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு த பிரஸ் மீட். இது ஆரம்பிச்சப்ப ஒரு சின்ன படம் தான், இன்னைக்கு ஒரு பெரிய படம் ஆனதுக்கு நீங்கள் தான் காரணம். நன்றி, நன்றி, வணக்கம்.